don't forgive somebody, யாரையாவது மன்னிக்காவிட்டால், supposing somebody has done me some terrible harm, யாரோ ஒருவர் எனக்கு எவ்வளவோ கொடிய காரியத்தை செய்து விட்டார், God's command says forgive him. தேவனுடைய கற்பனை சொல்லுகிறது அவரை மன்னித்து விடு. You say no, he's done so much harm to me. நாளை மன்னிக்க முடியாது, அவர் எனக்கு வெகு தீமை செய்து விட்டார் என்று சொல்கிறார். He did so much harm to my son or daughter. என்னுடைய மகனுக்கு என்னுடைய மகளுக்கு வெகு தீமை செய்து விட்டார் என்று சொல்கிறாய். I can never forgive him. என்னாலே மன்னிக்கவே முடியாது என்று சொல்கிறாய். Who are you harming? யாரை நீ சேதப்படுத்துகிறாய்? You're not harming him. நீ அவரை சேதப்படுத்துவதில்லை. He is all right. அவர் நன்றாக தான் இருக்கிறார். You're destroying yourself. உன்னையே நீ சேதப்படுத்திக் கொள்கிறாய். And finally you will go to hell. Even if you have sat in this conference for 25 years. இந்த கான்ஃபரன்ஸ் கூட்டங்களுக்கு 25 ஆண்டுகளாக நான் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாலும் முடிவிலே நீங்கள் நரகத்துக்கு தான் போவீர்கள். Because Jesus said if you don't forgive another person, God will not forgive you. இன்னொருவரை மன்னிக்காத பட்சத்தில் தேவனுடைய பாவங்களை மன்னிக்க மாட்டார் என்று தேவன் சொல்கிறார். Your father will not forgive you your sins. உன்னுடைய பிதா உன்னுடைய பாவங்களை மன்னிக்க மாட்டார். That is so clear. அது மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. Do you know how many believers lose their salvation and go to hell? எத்தனை விசுவாசிகள் தங்களுடைய ரட்சிப்பை இழந்து நரகத்துக்கு செல்லுகிறார்கள் தெரியுமா? By not forgiving somebody. யாரையோ ஒருவரை மன்னிக்காதபடினாலே. I never heard that as a young Christian. Nobody told me. ஒரு வாலிப கிறிஸ்தவனா இருந்த பொழுது நான் இதை கேள்விப்பட்டதே இல்லை, யாரும் எனக்கு சொன்னதே இல்லை. How many preachers have told you that? உங்களுக்கு எத்தனை பிரசங்கியார்கள் இதை சொல்லி இருக்கிறார்கள்? It's written in the Bible. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. You read that in Matthew chapter 6. மத்தேயு 6 அதிகாரத்திலே வாசித்து பாருங்கள். It's so clear. மிகவும் தெளிவாக எழுதியிருக்கிறது. If you don't know that verse, அந்த வசனம் உங்களுக்கு தெரியவில்லையா? let me show it to you. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Matthew chapter 6 and verse 15. மத்தேயு 6 அதிகாரம் 15ஆம் வசனம். If you don't forgive men, your father will not forgive your transgression. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார் என்று உள்ளங்க நெல்லிக்கனி போல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. He doesn't say God will not forgive. தேவன் உங்களை மன்னிக்க மாட்டார் என்று சொல்லவில்லை. It says your father will not forgive. உங்கள் பிதா உங்களை மன்னிக்க மாட்டார். He's not talking about unbelievers. அவிசுவாசிகளை குறித்து அவர் சொல்லவில்லை. Unbelievers, he would have said God will not forgive you. அவிசுவாசிகளை குறித்து சொல்லுவதா இருந்தால் தேவன் உங்கள் பாவங்களை மன்னியாதிருப்பார் என்று சொல்லி இருந்திருப்பார். You are all clever people. Let me ask you a question. நீங்கள் எல்லாரும் ஞானவான்கள் புத்திசாலிகள், உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். When he says your father, who is he talking to? உங்கள் பிதா என்று சொல்லும் பொழுது யாரை குறித்து அவர் பேசுகிறார்? Is he talking about unbelievers? அவிசுவாசிகளை குறித்து பேசுகிறாரா? Is he their father? அவிசுவாசிகளுக்கு அவர் பிதாவா? Your father. உங்கள் பிதா. He is already your father. ஏற்கனவே உங்கள் பிதாவாய் இருக்கிறார். You are born again. நீங்கள் மறுபடியும் பிறந்து விட்டீர்கள். You are a child of God. நீங்கள் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறீர்கள். God is your father. தேவன் உங்களுடைய பிதா. And now இப்பொழுது you don't forgive somebody. நீங்கள் ஒருவரை மன்னிக்கவில்லை. Your father will not forgive you. உன் பிதா உன்னை மன்னியாதிருப்பார். And if you die without your sins being forgiven, உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் நீ மரித்தால் where will you go? நீ எங்கே செல்வாய்? It is so clear. மிகவும் தெளிவாய் இருக்கிறது. Nobody can go to heaven if even one sin is not forgiven. ஒரு பாவம் குறைந்த ஒரே ஒரு பாவம் மன்னிக்கப்படவில்லை என்றாலும் கூட பரலோகத்துக்கு ஒருவன் செல்ல முடியாது. There is no forgiveness of sins in heaven. பரலோகத்திலே உங்களுக்கு சொல்கிறேன், பாவ மன்னிப்பு இல்லை. If there is forgiveness of sins in heaven, then nobody will go to hell. Everybody will be in heaven. பரலோகத்திலே பாவ மன்னிப்பு இருக்குமேயானால் யாருமே நரகத்துக்கு போக மாட்டார்கள். எல்லாரும் பரலோகத்திலே போய் பாவ மன்னிப்பு அங்கே பெற்றுக்கொள்ளலாம். If a man can get his sins forgiven after he dies, then nobody will go to hell. மரித்த பிறகு ஒருவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுமேயானால் யாருமே நரகத்துக்கு போக தேவையில்லை. Let me tell you serious news. There is no forgiveness of sins after death. சீரியஸான ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன். மரணத்திற்கு பிறகு பாவ மன்னிப்பு என்பது கிடையவே கிடையாது. The time to get forgiveness is before you die. மரிப்பதற்கு முன்பதாகவே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். And if your sins are not forgiven, you can't enter God's kingdom. உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாத பட்சத்திலே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. If you don't forgive others, ஆகவே நீங்கள் மற்றவர்களை மன்னிக்காவிட்டால் your father will not forgive you. உங்கள் பிதா உங்களை மன்னியாதிருப்பார். Then I will tell you, you will definitely go to hell. நான் உங்களுக்கு சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் நரகத்துக்கு தான் போவீர்கள். I don't care whether you are an elder brother or anybody. நீங்கள் மூப்பராய் இருந்தாலும் நீங்கள் யாராய் இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. Even if you have been a believer for 50 years. 50 ஆண்டுகளாக நான் விசுவாசியா இருக்கிறேனே என்று சொல்கிறீர்களா? அதை குறித்து எனக்கு கவலை இல்லை. Do you believe Jesus or you believe the devil? நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறீர்களா அல்லது பிசாசை விசுவாசிக்கிறீர்களா? Jesus says if you don't forgive others, your father will not forgive you. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்று இயேசு சொல்கிறார். You will die spiritually. ஆவிக்குரிய ரீதியிலே மரிப்பீர்கள். You know what the devil tells you? பிசாசு என்ன சொல்கிறான் தெரியுமா? What he told Eve.
ஏவாளுக்கு என்ன சொல்கிறான் அதை தான் உங்களுக்கும் சொல்கிறான். You will not die. நீ மரிக்க மாட்டாய். You will be all right. நீ நன்றாக இருப்பாய். God is a good God. தேவன் நல்ல தேவன். If you disobey him, நீ அவருக்கு கீழ்ப்படியாவிட்டால் you will not die. நீ மரிக்க மாட்டாய். And stupid Eve went and believed the devil. ஆனாலும் ஏவாள் போய் பிசாசை நம்பினாள். And immediately she died spiritually. உடனடியாக அவள் ஆவிக்குரிய ரீதியிலே மரித்தாள். And she got kicked out of paradise along with her husband. கணவனோடு கூட பரதீசிலிருந்து துரத்தடிக்கப்பட்டாள். That is written in the first page of the Bible to teach us that God means what he says. தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்வார், அதை பொருள்படுத்தி தான் சொல்லுகிறார் என்கிற பாடத்தை உங்களுக்கு விளக்கம் சொல்லிக் கொடுப்பதற்காக வேதத்தின் முதல் பக்கங்களில் அது எழுதப்பட்டிருக்கிறது. Jesus said heaven and earth will pass away but my words will never pass away. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என்னுடைய வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை என்று இயேசு சொல்லுகிறார். Most preachers don't seek your good. அநேக பிரசங்கியார்கள் உங்களுக்கு நன்மையானவைகளை தேடுவதில்லை, விரும்புவதில்லை. They only seek your money. அவர்களுடைய பணத்தை மட்டுமே தேடுகிறார்கள். And their own honor. அவர்களுக்கு கனம் தேவை. I'll tell you the truth. நான் சத்தியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். Because I don't want your money or your honor. எனக்கு உங்களுடைய பணமும் தேவையில்லை, உங்களுடைய கனமும் தேவையில்லை. I want your eternal good. உங்களுடைய நித்திய நன்மையை நான் விரும்புகிறேன். I want to see all of you in heaven. உங்கள் எல்லாரையும் நான் பரலோகத்திலே பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். That's why I say. ஆகவே தான் நான் சொல்கிறேன், Forgive others. மற்றவர்களை மன்னியுங்கள். And don't imagine that you have forgiven. மன்னித்து விட்டேன் என்று சொல்லி கற்பனை செய்து கொண்டிருக்க வேண்டாம். You know, இல்லை. it's a command of God to forgive others. மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்பது தேவனுடைய கற்பனை. Is it a burden for you? அது உங்களுக்கு பாரமாக இருக்கிறதா? It's for your health. அது உங்களுடைய ஆரோக்கியத்துக்காக, It's for your good. உங்களுடைய நன்மைக்காக. It's something like this. இதே போலதான் Supposing I say, நான் சொல்லுகிறேன், if a thorn gets into your hand, take it out immediately. ஒரு முள் உங்களை கையிலே குத்தி விட்டு அங்கே இருந்தால் உடனடியாக அதை எடுத்து விடுங்கள். See, the other day I picked up a piece of wood and a small splinter went into my hand here. நான் ஒரு மர சாமானை எடுத்துக்கொண்டிருந்தேன், ஒரு அந்த செராய் உள்ளே குத்தி விட்டது. அந்த மர Very small, it's so small you can hardly see it. பார்க்க கூட முடியாத அளவுக்கு சின்ன செராய் உள்ளே ஏறி விட்டது கையிலே. I could see underneath my skin a small piece of brown there. அந்த தோலுக்கு அடியிலே அந்த மர கலர்ல இருக்கக்கூடிய சிறிய துண்டை நான் பார்க்க முடிந்தது. So small. மிக மிக சின்ன ஒரு துரும்பு போல It was செராய். not causing any serious problem. உடனடியாக எனக்கு சீரியஸான பிரச்சனை எதுவும் வரவில்லை. But I knew one thing. ஒன்று எனக்கு தெரியும், If I leave it there, அது அப்படியே விட்டு விட்டால், even though it is so small, அது சின்னதா இருந்தாலும் கூட அப்படியே விட்டு விட்டால் it will get infected. இன்ஃபெக்ஷன் வந்துவிடும். So அது அப்படியே என்னை ஆரோக்கியத்தை கெடுத்து விடும். I had to get a safety pin and scratch my skin and take it out. ஆகவே ஒரு ஊக்கை எடுத்து அதை கீறி அதை நான் வெளியே எடுக்க வேண்டியிருந்தது. That was a little painful. அப்படி வெளியே எடுக்கிற அந்த நேரத்திலே கொஞ்சம் வலி வேதனை தந்தது. So you may say, yeah, small thing, I haven't forgiven somebody. சின்ன காரியம் தான் பிரதர், நான் அவர் மன்னிக்கல, சின்ன காரியம் தான் என்று சொல்கிறீர்கள். That's enough to destroy you. அது போதும் உங்களை கெடுப்பதற்கு, உங்களை அழிப்பதற்கு. Don't call any sin a small sin. எந்த ஒரு பாவத்தையும் சின்ன பாவம் தானே என்று சொல்ல வேண்டாம். How careful we are. If a thorn gets into your hand, pull it down. கையிலே ஒரு முள் குத்தி விட்டதென்றால் அதை உடனே வெளியே எடுப்பதற்கு எவ்வளவு கருத்துள்ளவர்களாக இருக்கிறோம். If you're walking and a thorn gets into your foot, how long do you take to pull it out? நடந்து கொண்டு போகிறீர்கள், காலிலே முள் ஏறிவிட்டது, அதை எடுப்பதற்கு எவ்வளவு நேரம் காத்திருப்பீர்கள்? I want to say to you in Jesus' name, இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு சொல்கிறேன், when you don't forgive somebody, it's like a thorn in your foot. நீங்கள் யாரையாவது மன்னிக்காவிட்டால் அது உங்களுடைய காலில் ஏறின முள்ளை போல இருக்கிறது. How many thorns have you got? எவ்வளவு முள் உங்கள் கால்களிலே தைத்திருக்கிறது. When are you going to take it out? எப்பொழுதுதான் அதை எடுக்க போகிறீர்கள்? When God says forgive them, is it a burden? மன்னியுங்கள் என்று சொல்லும் பொழுது அது உங்களுக்கு பாரமாக இருக்கிறதா? You must have this testimony at the end of your life. உங்கள் வாழ்க்கையின் முடிவிலே இந்த சாட்சியை நீங்கள் கொண்டிருக்க வேண்டும். All of God's commands are not a burden. கற்பனைகள் எல்லாம் பாரமானவைகள் அல்ல. I'll tell you something else that John says at the end of his life. இன்னும் ஒரு காரியத்தை யோவான் தன்னுடைய வாழ்க்கையின் முடிவிலே சொன்ன காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். 1 John chapter 3. 1 யோவான் 3ஆம் அதிகாரம். See, this is the testimony of a man who's walked with God for 65 years. 65 ஆண்டுகளாக தேவனோடு கூட நடந்த ஒரு மனிதனுடைய சாட்சி. He says, I have a hope. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்கிறார். That Christ is coming back. கிறிஸ்து மீண்டுமாய் வரப்போகிறார். And I'm going to see him. நான் அவரை பார்க்க போகிறேன். We all have that hope, right? நாம் எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை இருக்கிறது, சரிதானே? That he will come in the clouds and we shall see him. மேகங்கள் மேலே அவர் வருவார், நாம் அவரை காண்போம். But John had one more hope. யோவானுக்கு இன்னும் ஒரு நம்பிக்கை இருந்தது. It was like two sides of a coin. ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்களைப் போல. Do you know that the blessed hope of Christ coming has got two sides? கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் அந்த ஆசீர்வாத பாக்கியத்துக்கு நம்பிக்கைக்கு இரண்டு பக்கங்கள் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? Most preachers speak only about one side.
அநேக பிரசங்கியார்கள் அந்த நாணயத்தின் ஒரு பக்கத்தை மட்டுமே பிரசங்கிக்கிறார்கள். I want to tell you about the other side. நான் உங்களுக்கு மறுபக்கத்தையும் சொல்ல விரும்புகிறேன். Because many years ago the Lord gave me a commission. அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக தேவன் எனக்கு ஒரு கட்டளையை கொடுத்தார். Go and preach to people the things in the Bible which other preachers don't preach. நீ மக்களிடத்திலே சென்று மற்ற பிரசங்கியார்கள் பிரசங்கியாத காரியத்தை நீ அவளுக்கு பிரசங்கி என்று எனக்கு ஒரு கட்டளை கொடுத்தார். That's my calling. அது என்னுடைய அழைப்பு. To preach the things in the Bible which other preachers don't preach. வேதத்தில் தான் இருக்கிறது, ஆனால் மற்ற பிரசங்கியால் பிரசங்கிக்காத காரியங்கள் அதை நீ பிரசங்கி என்று சொன்னார். Like what I said just now, if you don't forgive others, God will not forgive you. இப்பொழுது நான் சொன்னேன் இதே போல, நீங்கள் மற்றவர்களை மன்னிக்காவிட்டால் தேவன் உங்கள் பாவங்களை மன்னிக்க மாட்டார். Or like if you lust after women, you'll go to hell. அல்லது ஒரு ஸ்திரீ இச்சையோடு பார்த்தால் நீ நரகத்துக்கு செல்லுவாய். Or if you love money, you don't love God. பணத்தை நீ நேசிக்கும் பொழுது நீ தேவனை நேசிக்க மாட்டாய். These are things most other people don't preach. அநேக பிரசங்கியார்கள் எல்லாம் பிரசங்கிப்பதில்லை. Here's another thing. இங்கே இன்னொரு காரியம் இருக்கிறது. There are two sides to the hope of Christ's coming. கிறிஸ்துவினுடைய வருகையின் ஆனந்த பாக்கியத்திற்கு இரண்டு பக்கங்கள் உண்டு. One side, ஒரு பக்கம் verse 2, இரண்டாம் வசனம், we shall see him just as he is. அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்போம் என்று இரண்டாம் வசனத்திலே Yes, வாசிக்கிறோம். we look forward to that. ஆம், உண்மையாலுமே நான் அதை எதிர்நோக்கி இருக்கிறேன். What's on the other side? மறுபக்கத்தில் என்ன இருக்கிறது? We shall be like him. நாமும் அவருக்கு ஒப்பாய் இருப்போம். There are two sides to this. இந்த இதற்கு இரண்டு பக்கங்கள் இருக்கிறது. When he comes, அவர் வரும்பொழுது I shall see my Savior. என்னுடைய இரட்சகரை நான் இந்த கண்களினாலே I shall பார்ப்பேன். see the wounds in his hands. அவருடைய கரங்களில் இருக்கக்கூடிய காயப்பட்ட கரங்களை நான் பார்ப்பேன். The wounds in his side. அவருடைய விலாவிலே இருக்கக்கூடிய காயத்தை நான் பார்ப்பேன். But I shall also be like him. அவரை போலவே நானும் இருப்பேன். This is my hope. இதுதான் என்னுடைய நம்பிக்கை. My hope is not only that I shall see him. அவரை பார்ப்பேன் என்கிற நம்பிக்கை மட்டும் என்னுடைய நம்பிக்கை அல்ல. I don't want a one-sided currency note. ஒரே ஒரு பக்கம் மட்டும் அச்சடிக்கப்பட்ட ரூபாய் நோட் எனக்கு தேவையில்லை. Supposing you get a 100 rupee note printed only one side, the other side is all white paper. ஒரு பக்கம் 100 ரூபாய் அச்சடிக்கப்பட்டிருக்கிறது, அடுத்த பக்கம் பார்த்தால் வெள்ளையாக இருக்கிறது. Will you take it? அதை வாங்கிக் கொள்வீர்களா? கடைக்காரர் கொடுத்தால் you'll return it saying this is not a proper note. இது சரியான ரூபாய் நோட் அல்ல என்று சொல்லி அதை திருப்பி கொடுத்து விடுவீர்கள். So when you talk about the blessed hope, which is only that you will see Christ as he is, that's only one side. ஆகவே இந்த ஆனந்த பாக்கியம் நம்பிக்கை, இயேசு வருகிறார் என்கிற நம்பிக்கை மட்டும் உங்களுக்கு இருக்குமெனால் ஒரு பக்கம் தான். Turn around, see what's on the other side. அதை திருப்பி என்ன இருக்கிறது என்று பாருங்கள். Is that preacher also telling you that when he comes you will be like him? அவர் வரும்பொழுது நீங்கள் அவரை போலவே இருப்பீர்கள் என்றும் அந்த பிரசங்கியார் உங்களுக்கு சொல்லுகிறாரா? Many of you have heard sermons about the second coming of Christ. உங்களில் अनेகர் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை குறித்த செய்தியை கேட்டிருக்கிறீர்கள். Many preachers on television and public meetings everywhere. டிவியிலேயும் சரி, தொலைக்காட்சியிலேயும் சரி, பொதுக்கூட்டங்களிலேயும் சரி, अनेக பிரசங்கியார்கள் இயேசுவின் இரண்டாம் வருகையை குறித்து பிரசங்கித்திருக்கிறார்கள். Tell me how many preachers have told you that when he comes we will be like him? அவர் வரும்பொழுது நாம் அவரை போலவே இருப்போம் என்று எத்தனை பிரசங்கியார் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள்? சொல்லுங்கள். And one more thing. இன்னும் ஒரு காரியம். If we are going to be like him, அவரை பார்க்கும் பொழுது நாம் அவரை போலவே இருப்போம் என்று சொன்னால் what should we do? நாம் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? Nothing. ஒன்றுமே செய்யாமல் இருப்பதா? No, we have to do something. இல்லை, நாம் ஒன்றை செய்ய வேண்டும். My hope is that I will be like him when he comes. அவர் வரும்பொழுது அவரை போலவே நானும் இருப்பேன் என்பது என்னுடைய நம்பிக்கை. What should I do? Just talk about it? அதை குறித்து பேசிக்கொண்டு மட்டும் இருந்தால் போதுமா? இல்லை. Listen to the next verse. அடுத்த வசனத்தை வாசித்து பாருங்கள். Verse 3. மூன்றாம் வசனம். Everyone who has this hope will purify himself just as he is pure. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். How do I know whether you got this hope? இந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா இல்லையா என்பதை எப்படி நான் அறிந்து கொள்ள முடியும்? Not this one-sided hope that I will see him. நான் அவரை காண்பேன் என்கிறதான ஒரு பக்கமுள்ள நம்பிக்கை மட்டுமல்ல, Two sides. அதற்கு இரண்டு பக்கங்கள் I உண்டு. will see him. நான் அவரை தரிசிப்பேன். I will be like him. அவரை போலவே நான் I இருப்பேன். will see him. நான் அவரை And பார்ப்பேன். I will be like him. அவரை போலவே இருப்பேன். How do we know whether we have this hope? இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா இல்லையா என்று எப்படி அறிந்து கொள்வது? That we preach it? நாம் பிரசங்கத்தினாலே சொல்ல முடியுமா? இல்லை. That we believe it in our head? நம்முடைய மூளையிலே விசுவாசிக்கிறோம் என்பதனாலயா? No. இல்லை. That we talk about it? அதை குறித்து பேசுகிறதுனாலயா? இல்லை. The proof is this. நிரூபணம் இதுதான். Every day ஒவ்வொரு நாளும் I will purify myself to the standard of Jesus' purity. இயேசுவுடைய அந்த சுத்தத்தினுடைய தரத்துக்கு ஒப்பாக நான் என்னை நானே சுத்திகரித்துக் கொண்டே இருக்கிறேன்.